மண்டே ஈவினிங் 6:30 போல் தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சாமிக்கு திருக்கல்யாணம் வச்சுருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு கிரிவலமும் வந்தாச்சு. 9:15க்கு எல்லாமே கல்யாணம் முடிஞ்சு சாமியும் கிரிவலம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸு அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த காலத்தில் எல்லாமே ஒரு ஒரு ஊர்லேயும் திருவிழா வச்சுருப்பாங்க போல். இந்த திருவிழா வைப்பே செம்மையாக இருக்கும். சாமி பாட்டு தான் போகும். பட் அந்த டைமில் கேட்குறதுன்றது ஒரு ஹாப்பியான ஃபீலாக இருக்கும். டியூஸ்டே காலையில் வந்து துணி எல்லாமே துவைச்சி போட்டாச்சு. ஏன்னா 1 வீக்காக ஃபங்க்ஷன் கட்டு போன சேரீ எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு பூண்டும் சேப்பங்கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பூண்டு ரேட் இப்போ கம்மியாயிட்டாலும் பட் பழைய டேஸ்ட்டு எந்த பூண்டுலையுமே எனக்கு வரவே இல்லை. பூண்டு இப்படி உரிச்சோடனே நல்லா வாசம் வரும். இப்போ அந்த அளவுக்கு அந்த வாசனையும் இல்லை. ஊர்லேருந்து வரும்போதே முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்தேன். முருங்கைக்கீரை சாம்பார் வச்சாச்சு. முருங்கைக்கீரை வந்து தண்ணியாக சாம்பார் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த வாசனையே இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்லாம் போல் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.